ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக் பச்சன் 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அதனால தான் இவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது போல் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இவங்களுடைய டிவோர்ஸ் செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக இவங்க 2 பேரும் ரீசெண்டாக அம்பானியோட வீட்டில் நடந்த கல்யாணத்தில் 2 பேரும் தனித்தனியாக வந்து கலந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் வந்துட்டு இவங்களுடைய டிவோர்ஸ் செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரும் தனித்தனியாக கலந்துட்டு இருக்காங்க அப்படின்றது போல் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தது அந்த சமயத்தில். இந்த நிலையில் அபிஷேக் பச்சன் அண்ட் ஐஸ்வர்யா ராய் இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு அம்பானியோட ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டேல ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன் இவங்க 3 பேரும் ஒன்றா கலந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராயோட பொண்ணு ஆராத்யா அம்பானியோட ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆனுவல் டேல அவங்களும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு தான் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த வீடியோவை ஃபேன்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி இவங்க இன்னும் பெரியல, இவங்க ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்றது போல் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தாலே தெரியுது. யாரோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆனுவல் டேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புன மாதிரி தான் தெரியுது. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கேப்பை பார்க்குறப்போ அப்படின்றது போலையும் சொல்லிட்டு வராங்க.